யாரும் இல்லைங்க. நான் மட்டும் சிங்கிளாக இருக்கேன். என் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்காங்க. அது இந்த சமுதாய மக்கள், இந்த சமுதாய மக்கள் திருநங்கைங்க இருக்காங்க. அவங்க வந்து பக்கத்தில் இல்லை. நான் சிங்கிளாக இருக்கு, நாட் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்களோட அவங்க இருந்தாங்க, வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கூட இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒர்க்கிங் எல்லாம் வந்தோடனே அவங்களோட லைஃப் பார்த்து அவங்க போயிட்டாங்க. நானும் என் லைஃப் பார்த்து தான் இருக்கேன். எப்பயும் வந்து பார்த்துட்டு போவாங்க என்னோடய பாய் ஃப்ரெண்டு. அவ்வளோதான். அவங்க செல்ஃப் நான் போக மாட்டேன், என்னோடய செல்ஃப் லைஃப் வர மாட்டாங்க. வந்தாங்க, இருந்தாங்க, மீட் பண்ண, பேசினோம், ஒன்றா மீட் பண்ணோம். நாங்கள் என்னோடய சந்தர்ப்பம்னா எங்களோட மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, எங்களோட மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மீட் பண்ணவங்க என்ன ரீசனாக பாய் ஃப்ரெண்டாக கிளாஸ்மேட் ஒரு ஃப்ரெண்ட். அவங்க வந்து என்னோடய கிளாஸ்மேட் தான். பட்டு கிளாஸ்மேட்டில் ஒரு கோர்ஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட். அவங்க வந்து கோர்ஸ் பண்ணும்போது நாங்கள் ஒரு கோர்ஸ் ஊரில் இருக்கும்போது நான் பண்ணியிருந்தேன். அப்போ நான் கன்வெர்ட் ஆகிறதுக்குலாம் முன்னாடி பண்ணியிருந்தப்போ அப்போ பழக்கம். அவங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தேன். அப்போ மீட் பண்ணிவிட்டு நான் கால் பண்ண இந்த மாதிரி இங்கே இன்டர்வியூ வந்திருக்கேன், 15 டேஸ் தங்க ஸ்டே பண்ணிக்கோன்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சரி நம்ம 2 பேரும் வந்து ஸ்டே பண்ண சொன்னால் சரி பண்ணி நான் இன்னொரு வீட்டில் இருந்தோம். அப்போ இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம இருக்கலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா இருந்தோம். அப்புறம் ஒரு 4 மந்த் தான். அப்புறம் அவங்க வீட்டில் வந்து மம்மி டேடி வந்துட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கோட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. நான் போகிறேன் இந்த மாதிரி ரொம்ப இருந்தவங்க யார் எங்கே இருக்க எது இருக்க அப்ளிகேஷன் டீச்சர்லாம் சொல்கிறாங்கன்னா எங்கே இருக்க எதுக்கு எங்கள் வீட்டில் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க வந்து கேட்குறாங்க. நான் என்ன பண்ண தெரியல. சரி ஓகே உன்னோட விருப்பனை போய்க்கோ, நான் யாரும் கம்பல் பண்ணல போய்க்கோ. நான் இப்போ நாங்கள் ஷேர் பண்ணி தான் இங்கே இருந்தோம். இப்போ நாங்கள் அந்த ரூமில் வந்து என்ன பண்ணால் அப்படி தான் இருக்கேன். பட் எப்போ வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எப்பயும் செலவு கொஞ்சம் இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. பட்டு கேட்க மாட்டேங்க. அவங்களாம் கொடுத்து வாங்கிக்கிறேன், கேட்க மாட்டேன் அவங்களோட எதுவுமே. சரி அவங்களோட சுச்சுவேஷன் இருக்குது, அவங்க லைஃப் இருக்குது. நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. பட் நம்ம என்னைய பொறுத்து நான் 2 பேசிக்கிறது ஃபஸ்ட் என்னென்னா நாட் லவ் இருக்கும். பட் ரீசன்னா நீ தான் உயிர் இல்லை இது நீ இல்லைன்னா அந்த மாதிரி இல்லாமல் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம இது வந்து லைஃப் லாங் இருக்கணும். அது பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியும், அவங்களோட லைஃப். அதனால் நான் அவங்களோட லைஃப் சப்போர்ட் பண்ணல. இதே வேறு இடத்துல இருந்தாங்கன்னா நீ எனக்கு வேணும் எல்லாம் பண்ணு. பட் நான் மிஸ் பண்ணேன். நான் நான் டயத்தில் என்ன விஷயம்னா அவன் ரூம் பார்க்குறேன்னு சொல்லிட்டான். அப்போ நான் என்ன ரூம் பார்க்குற இதில் வந்து ரூம் பார்க்குறேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா வராங்க, நான் அவங்களுக்கு போய் நான் கோட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் வைக்க போகிறேன்னு சொன்னேன். நான் அப்போ எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு 2024 நவம்பர் இல்லை ஆமாம் செப்டம்பர் 29 ஆமாம் 29 போயிட்டு நான். அப்போ நான் தீபாவளிக்கு போயிட்டு திருப்பி வரும்போது நான் திருப்பி தான் அவன் போயிட்டாங்க, செப்பரேட்டாக போயிட்டான். அப்போ நான் வரும்போது ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தனிமையாக இருக்கும்போது ஃபீலும் ஒன்றா இருந்து ஒரே இதில் இருந்துட்டு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண தனியாக ரொம்ப ஃபீல், ரொம்ப டென்ஷன், ரொம்ப டிப்ரெஷன், அவ்வளோது எல்லாம் பண்ணேன். அப்புறம் பார்த்தேன் சரி அவங்களோட இது ஒர்க் பண்ண வந்தாங்க, போனாங்க, அவங்களுக்கு ஒர்க் கிடச்சிச்சு, அவங்க அம்மா அப்பா ஒரு சைடில் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சரி நம்ம எதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும், அவங்களுக்கு எது பிரச்சனை இருக்கோ அவங்க லைஃப் பார்த்துக்கோ, நம்ம லைஃப் நம்ம எப்பயுமே நான் பிளான் பண்ணி தான் பண்ணோம். உன் லைஃப் நான் ஒன்று செல்ஃப் லைஃப் வர மாட்டேன், செல்ஃப் லைஃப் நான் வர மாட்டேன். பட் நம்ம எப்படியே ஃப்ரெண்டாக இருப்போம் அதான் மைண்ட் செட் இப்படி எல்லாமே இருந்துச்சு. பட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை. பட் மேரேஜ் ஆகி இருந்தாலும் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் வித் அண்டர்ஸ்ட் யார் இங்கே ஏமாற்றல, யார் மோசம் பண்ணலைங்கிறது எப்பயுமே நாங்கள் வந்து புரியுதுங்களா. என்னோடய லைஃப் இதுதான். இப்போ ரன் பண்ணிட்டு போய் சிங்கிளாக போனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இருந்தாலும் வந்து அப்போ பார்த்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்லலாம், பிறக்க போது தனியாக தான் இருக்கிறோம், இறக்கும் போது தனியாக தான் இருக்கிறோம். யாரும் வந்து கூட வரப்போகிறது கிடையாது உலகத்தில். அதே மாதிரி அதே மாதிரி அதுதான் அது நிதர்சனம் ஒன்று தான், அது எதார்த்தம் ஒன்று தான். அது ஏற்றுக்கணும். மீதி நம்மளோட ஏதாச்சும் நம்மளை மிஸ் பண்ணாலோ இல்லை நம்ம இப்படி யாராச்சும் நடந்தாலோ நம்மளை விட்டு போனாலோ நம்மளோட யாராச்சும் வந்து நம்மளை மோசம் பண்ணாலோ நம்மளை துரோகம் பண்ணாலோ நம்மளை விட்டு போனாலோ என்ன இதை பற்றி யோசிக்கணும். நம்மளுக்கு ஆண்டவே இதுதான் கொடுத்தது. நம்ம ஏற்றுக்கணும். இயற்கையோட வந்து
பெரிய வச்சிருக்கேன். ஆமாம், சட்னி பண்ணியிருக்கேன். மார்னிங் பண்ணது தான், இப்போ நான் பண்ணலை. அதில் கொஞ்சம் இருந்துச்சு. அது என்ன பண்ணியிருக்கேன், சட்னியில் வந்து வெறும் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு, இதை அப்படியே போட்டு அரைச்சிடணும். வதக்கலாம் கூடாது. பட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எதுவுமே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அவசரமாக பண்ணது, சட்னியில் பண்ண முடியாதுல்ல. ஒரு இப்படியே ரீசன்னா ஒரு பச்சை மிளகாவில் காஞ்ச மிளகா ஏதோ ஒன்று போடலாம். இது டக்குனு ஆஃபீஸில் வரவங்க தோசை ஒன்று இது இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, தேங்க்யூ. என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பெல் பட்டன் அமர்த்துங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட் ரொம்ப படம் எனக்கு வந்து நீங்கள் தான் என்னோடய உறவுகள் எல்லாமே. பாருங்கள், எனக்கு இன்னும் வந்து யாரும் இல்லை, இருக்கா ஊரில் இருக்க, பட் அந்தளவுக்கும் இல்லை பொறுத்தளவு. ஏன்னா அவங்க எனக்கு எல்லாருக்கும் தெரியுமே ட்ரான்ஸ்ஃபர் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் தனிமை தான் ஹோம். இது தான் லிட்டில் ஹோம். இது தான் என்ன பண்ணுறது. சரி, ஓகே, பாய்.